தாளவாத்தியங்களில் அதீத மென்மையானது தபேலா இசை. இந்திய திரையிசை பாடல்களில் தபேலாவின் பங்கு அளப்பரியது. தமிழில் KV மகாதேவன், MS விஸ்வநாதன், இளையராஜா போன்ற இசை ஜாம்பவான்களின் பாடல்களில் தபேலா இசை தனித்துவமாக ஒலிப்பதை நாமெல்லாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். திரை இசையை கடந்து பார்த்தால் தபேலா இசைக்கு என தனி அங்கீகாரம் உள்ளதை அறியச் செய்தவர் உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் தான். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரபல தபேலா இசை மேதை உஸ்தாத் அல்லா ரக்கா கானின் மகனான ஜாகிர் ஹுசைன் 1951 மார்ச் 9 பிறந்தார். மிக இளம் வயதிலேயே தந்தை அல்லா ரக்காவின் இசைஞானம் தனக்குள் தகித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார் ஜாகிர் ஹுசைன். தபேலா இசை மீதான ஆர்வம் அவரை தீவிர பயிற்சிக்கு உந்தியது. விளைவு, தனது 7 வயதிலிருந்தே தபேலா இசை நிகழ்ச்சிகளுக்காக மேடை ஏறினார் அவர். தீவிர பயிற்சியால் மிக குறுகிய காலத்திலேயே தபேலா இசையில் தனக்கான சிம்மாசனத்தை அமைத்துக் கொண்டார். ஜாகிரின் கைகளில் தபேலா கட்டுண்டு கிடப்பதை பார்க்க ஜாகிர் ஹுசைன் தலைவனாகவும் அவரது முன்னால் இருக்கும் தபேலா தலைவியாகவும் இருப்பதை இசை ரசிகர்களின் ஞான கண்கள் உணரும். ஜாகிரின் கைகள் இரண்டும் விரல்கள் 10 தபேலாவை தீண்ட தீண்ட அது நாணம் கொண்ட தலைவியைப் போல இசையாக சினுங்கும், சிலிர்க்கும். நதியாக அன்ன நடையிடும், அலையாக ஆர்ப்பரிக்கும், வானத்திலிருந்து விண்மீன்களை பொழியும், தென்றலாக தழுவிக்கொள்ளும், தித்திக்கும், திளைத்திடும், தீபங்கள் ஏற்றி ஆலாபனை செய்யும், சிறகல்லாமல் பறக்க வைக்கும், சொக்க வைக்கும், சொர்க்கத்தையும் கண்முன் காட்டும். ஆம், உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் இசை ராஜாங்கத்தை விவரிக்க இன்னும் வார்த்தைகள் போதவே போதாது. இதனால்தான் இந்தியன் படத்தில் இடம்பெற்ற டெலிபோன் மணிபோல் பாடலில் ஜாகிர் ஹுசைன் தபேலா இவள்தானா என தாளநயம் கொண்ட வரிகளை வைரமுத்து எழுதினாரோ என்னவோ. இந்தியா மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் தபேலா இசையால் புகழ்பெற்ற ஜாகிர் ஹுசைன் வெளிநாடுகளிலும் பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். அதேபோல் தால் உட்பட AR ரஹ்மான் இசையமைப்பிலும் ஜாகிர் ஹுசைன் தனது பங்களிப்பை செய்துள்ளார். கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வந்த அவருக்கு இரத்த கொதிப்பு பிரச்சனை இருந்து வந்தது. இதற்காக கடந்த சில வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதய பிரச்சனை காரணமாக சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வெளியான செய்தி இசை ரசிகர்களின் இதயங்களை சுக்குநூறாக நொறுக்கியது. இசை சேவைக்காக பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் ஜாகிர் ஹுசைன். அதேபோல் சர்வதேச அளவில் உயரிய விருதான கிராமி விருதை 4 முறை வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தபேலா என்றால் ஜாகிர் ஹுசைன், ஜாகிர் ஹுசைன் என்றால் தபேலா என்ற மாய பிம்பத்தை கட்டமைத்த இந்த இசை ஜாம்பவான் இப்போது உயிர் நீத்தாலும் தன் இசையால் என்றென்றும் இவ்வுலகில் நிலைத்திருப்பார். இசை மேதை உஸ்தாத் ஜாகிர் ஹுசைனுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறது குமுதம் 24/7 செய்திகள்.